தேங்க்யூ. 2 வசனங்கள் சொல்றேன். லேவியராகமம் 14:4, எண்ணாகமம் 19:6. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஏதாவது ஒரு வசனத்தை வாசி. லேவியராகமம் 14:4, எண்ணாகமம் 19:6. சுந்தரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டை கேதுரு கட்டை. புரிகிறதா? ஆகவே இந்த கேதுரு மரத்துக்கு இன்னும் ஒரு லட்சணம் சுத்திகரிப்பு. லீபனோனில் கேதுருவை போல நீதிமான் வளருவான் என்றால் அவன் எப்பொழுதும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டிருப்பான் என்ற அர்த்தம். பரிசுத்தமாய் காணப்படுவான் என்ற அர்த்தம். கிறிஸ்தவன் என்பவன் சோதனைக்கு அப்பால் பட்டவன் அல்ல, பிரச்சனைகளுக்கு அப்பால் பட்டவன் அல்ல, வியாதிகளுக்கு அப்பால் பட்டவன் அல்ல, இந்த உலகத்திலே வருகின்ற பாடுகளுக்கு அப்பால் பட்டவன் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றபடினால், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்றபடினால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றபடினால், உலகத்திலே இருப்பவனுக்கு வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள் நமக்கு வராதல்ல, வரும். அப்படி வரும் பொழுது சில நேரம் அல்ல பல நேரம் அந்த உலகத்தவன் எப்படி செய்வானோ அதே போல நாமும் கோபப்பட்டு, வேதனைப்பட்டு, எரிச்சல் பட்டு ஏதாவது செய்து விடுவது வழக்கம். என்றால் நாம் எந்திரங்கள் அல்ல, நாம் மனிதர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது கோபமே வராது, துக்கமே வராது, எந்த நேரமும் ஜபித்துக் கொண்டு எந்த நேரமும் 3 அடி உயரத்திலே நடப்பதல்ல. அப்படி 3 அடி உயரத்திலே பரிசுத்தமாய் நடப்பவர்கள் உயிர் உள்ளவர்கள் அல்ல, வேதாளங்கள். சரியா? ஆனால் பரிசுத்தம் என்பது என்னவென்றால், எந்த நேரத்தில் தப்புகள் செய்தாலும் உடனே திருத்தி தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற தன்மையுடன். அப்போ கிறிஸ்தவன் அல்லது நீதிமான் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். ஒரு வார்த்தை வரும் பொழுது, தேவன் வார்த்தையை பிரசங்கம் மூலமாகவோ, வார்த்தை மூலமாகவோ, பாடல் மூலமாகவோ, எந்த விதத்திலாவது கர்த்தர் சொல்லும் போது, ஆம் நான் இந்த தவறை செய்து விட்டேன், இந்த அசுத்தம் என் வாழ்க்கையில இருக்கிறது என்பதனை உணர்ந்து விரும்பி அதை அகற்றிக் கொள்ளுகின்ற அந்த மனிதன் தான் லீபனோனில் உள்ள கேதுரு கோப்பாக வளரப்போகிறான். புரிகிறதா? ஆகவே நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்ற அந்த வசனத்தில் இருக்கின்ற அந்த 2 மரங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். இதன்படி தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து இந்த பனையாக கேதுருவாக வளரும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? இனி அடுத்து ஒரு அழகான ஒரு மரம், ஒலிவ மரம். சரியா? ஒலிவ மரத்துக்கு எபிரேய மொழியிலே ஷெமெம் என்று பெயர். ஷெமெம். தோட்டத்துக்கு அல்லது ஆலைக்கு காட் என்று பெயர். ஆகவே காட் ஷெமெம் என்றால் ஒலிவ ஆலை. அந்த ஒலிவ ஆலை, அந்த காட் ஷெமெம்கள் ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கின்ற இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஏனென்றால் ஒலிவ பழங்களை கொண்டு வந்து அந்த ஆலையிலே போட்டு அரைத்து தான் ஒலிவ எண்ணெயை எடுப்பார்கள். அப்போ இஸ்ரவேலிலே எருசலேமுக்கு முன்னாடி கிழக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை முழுக்க இந்த ஷெமெம் என்கின்ற இந்த ஒலிவ மரங்கள் இருந்தபடினால் அந்த மலைக்கே ஷெமெம் என்று பெயர். அதுதான் ஒலிவ மலை. சரியா? நிறைய பேர் போயிருக்கீங்க தானே ஒலிவ மலைக்கு. இந்த ஒலிவ மலை இயேசு பரமேறிய அந்த உச்சியில இருந்து கீழே யோசபாத்தினுடைய அந்த பள்ளத்தாக்கு வரை இருக்கிறது. சரியாக நடுவிலே இருக்கிறது அந்த ஆலை காட் ஷெமெம். அதற்கு தான் கெத்சமனே என்று சொல்லுகிறோம். சரியா? கெத்சமனே போனீங்களா? அடிக்கடி இயேசு இந்த மலைக்கு போனார். எருசலேமில் அவர் வந்திருந்த சமயங்களில் எல்லாம் இந்த ஒலிவ மலைக்கு தான் போவார். இந்த ஒலிவ மலை 2 பக்கங்களிலும் ஒலிவ மரங்கள் இருக்கும். இந்த பக்கமும் எருசலேமில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த பக்கத்திலும் இருக்கும், அதற்கு அடுத்த பக்கத்திலும் இருக்கும். அதுக்கு அடுத்த பக்கத்திலே 2 சின்ன கிராமங்கள் இருந்தன. பெத்பாகே, அடுத்தது பெத்தானியா. அங்கே பெத்தானியாவிலே தான் லாசரு, மார்த்தாள், மரியாள் என்பவர்கள் இருந்தார்கள். ஆகவே ஒலிவ மலையிலே பெத்தானியாவுக்கு இயேசு போனார் என்றால் அது அடுத்த பக்கம்.
அங்கே இருந்து எருசலேமுக்கு வர வேண்டும் என்றால் அந்த மலையில ஏறி அப்புறம் இறங்கி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வழியாக மறுபடி ஏறி வர வேண்டும். பிற்பாடு நம்முடைய பாடத்துக்கு இது உதவும் என்றபடினால் நீங்கள் இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒலிவ மரம் ஒரு சிறந்த மரம். இந்த ஒலிவ மரத்தினுடைய இந்த நேற்று உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேலை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ மரங்கள் இருக்கத்தக்க இஸ்ரவேலை இந்த ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டார். பல காரணங்கள். அதுல ஒன்று, அந்த ஒலிவ மரம் லேசிலே அழியாது. இப்ப பாருங்க, உலகத்திலே அதிக பழைய மரமாக ஒரு மரம் இருக்கிறதாக இந்த பாட்டானிஸ்ட், இந்த தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு மரம் துருக்கியில இருக்கிறது. துருக்கியில இருக்கிற ஒரு ஒலிவ மரத்துக்கு கிட்டத்தட்ட 6000 வயதான். ஒலிவ மரம் ஒண்ணு துருக்கியில இருக்குதாம், அந்த மரத்துக்கு 6000 வயதாம். இப்போ கெத்சமனேக்கு நீங்கள் போயிருக்கும் பொழுது கெத்சமனையில நிறைய ஒலிவ மரங்கள் இருக்கின்றன. அதிலே 8 மரங்களுக்கு 2000 விட கூடிய வயது. ஆகவே இயேசுவின் காலத்திலே இருந்த, இயேசு தொட்டு ஸ்பரிசித்த மரங்கள் ஒரு 8 அந்த இடத்துல இன்னும் இருக்கின்றன. அது பரவாயில்லை, 2000 ஆண்டுகள். ஆனால் துருக்கியிலே ஒரு ஒலிவ மரத்துக்கு 6000 வருஷம் என்கிறார்களே. அதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் நோவாவினுடைய ஜலப்பிரளயம் வந்த பொழுது எல்லா மரங்களும் அழிந்திருக்க வேண்டுமே, சரியா? அப்போ எப்படி இந்த ஒலிவ மரம் இருந்திருக்க முடியும் என்று சில பேர் நினைப்பார்கள். ஏனென்றால் 6000 வருஷங்களுக்கு முன்பு அந்த மரம் இருந்தது என்றால் ஆதாம் இருந்த காலத்துல இருந்தது. வழங்குதா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள் இருந்த காலத்துல இருந்த ஒரு மரம், ஒலிவ மரம் இன்றைக்கு இருப்பதற்கு எப்படி சாத்தியம்? ஏனென்றால் நோவாவினுடைய ஜலப்பிரளயம் வந்தது. சரி, அது அந்த துருக்கியில இருக்கிற மரம் உண்மையாக 6000 வருஷங்களாக நிற்கிறதா இல்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஜலப்பிரளயத்திலே ஒலிவ மரங்கள் அழிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க எனக்கு நொஸ்களையும், நான் தமிழ்ல கொஞ்சம் குழம்புதுன்னு நினைக்கிறேன், நொஸ்களையும் திருப்பிக் கொள்ளுங்க. சில நேரம் நான் அது தமிழ்ல இல்லாதது நொஸ்கல இருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் எபிரேய மொழியிலே அது இருக்கு. வாசிங்க 8வது அதிகாரம் 11வது வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். சரி, இப்போ நோவா முதலிலே ஒரு காகத்தை விட்டான், வந்து விட்டது. ஆனால் புறாவை விட்ட பொழுது புறாவும் மறுபடி வருகிறது. ஆனால் இந்த புறா ஒரு இலையை கொண்டு வருகிறது, ஒலிவ இலை. இப்போ ஒலிவ இலை, இந்த வசனத்தை எனக்கு நொஸ்கல வாசிங்க. சும்மா இலை என்று தமிழ்ல இருக்கிறது, நொஸ்கல பசுமையான இலை என்று இருக்கிறதா? இருக்குதா? அது வாசிங்களே நொஸ்கல சத்தமா, ஏன்னா எனக்கு அதுதான் தெரியணும். எல்லாரும் கவனிங்க. நொஸ்க் பழகுதானே உங்களுக்கு? எல்லாருக்கும் நொஸ்க் புரியும் தானே? 11 வாசிங்க, சத்தமா வாசிங்க. Da duen kom tilbake til ham om kvelden, se, da hadde hun et friskt olivenblad i nebbet. Fresh. பசுமையான. இப்போ பாத்தீங்களா, ஏன் நொஸ்கல வாசிக்க சொன்னேன்னா அது எனக்கு முதல்ல தெரியல. கண்டிப்பா இருக்கும். நம்ம தமிழால அந்த ஃப்ரெஷ்ஷை விட்டுட்டான். நம்ம தமிழால் ஒளி வேற புது ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் என்ன, இல்லாட்டால் என்ன, நம்ம ஆளுங்க என்ன ஹார்மோனா பழைய ஆபுகனாவரம் வெட்டல, அந்த போட்டே இல்லை. நம்ம தமிழனுக்கு ஃப்ரெஷ்ஷா வாழை இலையா இருந்தா எழுதிருப்பான் ஃப்ரெஷ் வாழை இலைன்னு. நம்ம ஆளுக்கு ஒலிவ இலையை வச்சு என்ன பண்றது? இங்கிலீஷ்லயும் ஃப்ரெஷ் இருக்குது, எபிரேய மொழியில ஃப்ரெஷ் இருக்கிறது. இப்ப நொஸ்க்ல ஃப்ரெஷ் இருக்குது, நல்லதா போச்சு எனக்கு. இப்போ இந்த 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 24வது வசனத்தை வாசிங்க. 7வது அதிகாரத்துல, 7வது அதிகாரம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ஜலம் 150 நாள்
பிரவாகித்துக் கொண்டிருந்தது. சரியா? அப்புறம் இன்னும் ஒரு 150 நாட்களுக்கு பிறகு ஜலம் வழிந்தது. மொத்தம் எத்தனை நாள் அந்த ஜலம் இருந்தது? 300 நாள். இப்போ ஒரு மரம் 300 நாட்கள், 300 நாட்கள் 10 மாதங்கள், 10 மாதங்கள் தண்ணீருக்குள்ளே இருந்தால் ஒரு மரம் அழுகி போகுமா போகாதா? இப்போ தண்ணீர் வற்றின பிறகு 7 நாட்களுக்கு முன்னே அவர் அனுப்பினாராம், பறவை ஒன்றையும் கொண்டு வரவில்லையா? 7 நாட்களுக்கு பிறகு அனுப்பும் பொழுது ஃப்ரெஷ் ஒலிவ இலையை கொண்டு வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த 300 நாட்களும் அந்த ஒலிவ மரம் சாகாமல் துளிர் விட்டு இருக்கிறது அந்த தண்ணீருக்குள்ளே. இப்ப விளங்குது உங்களுக்கு? அதனால் தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒலிவ மரத்தை அடையாளமாக கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஏதாவது குழப்பம் பண்ணினால் அடிமைகளாய் போய் காணாமல் போய்விடுவார்கள். இந்த தண்ணீருக்குள் அமுங்கி போன ஒலிவ மரம் மாதிரி இஸ்ரவேல் இருக்காது சீன்ல. திடீர்னு தண்ணி வச்சுனா அது ஃப்ரெஷ்ஷா நிற்கும். கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டு இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல்ல இருந்து துரத்தப்பட்டார்கள். எங்கு போனார்களோ தெரியாது. அங்கே கொஞ்சம் பேர் ரஷ்யா போனான், கொஞ்சம் பேர் சைபீரியா போனான், கொஞ்சம் பேர் ஜெர்மனி போனான், போலந்து, ஹங்கேரி, இங்கிலாந்து எல்லாம் போனான். கிபி 70 இருந்து 1948 வரை கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக நாடு இல்லாமல் ஒவ்வொரு இடங்களும் சிதறி போய் அவன் அந்த நாட்டு மொழிகளை பேசிக்கொண்டு அந்த நாட்டு கலாச்சாரம். எத்தியோப்பியாவுக்கு போன யூதர்கள் எல்லாம் கருப்பன் மாதிரி ஆயிட்டான். இஸ்ரேல் போனவங்க கருப்பங்களை பாத்தீங்களா? அது ஆப்பிரிக்கன்ஸ் அல்ல, யூதர்கள். இந்தியாவில் கேரளாவுக்கு போனீங்கன்னா யூதர்கள் இருக்கார்கள், பாம்பேல யூதர்கள் இருக்கார்கள், நம்மளை போல இருப்பார்கள், பார்த்தால் யூதர்கள். சரியா? இங்கிலாந்து யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் மாதிரி இருப்பான். அவனை ஒழுங்கா பார்க்க தெரியல, நான் தொப்பி போட்டுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு கோட் போட்டனாலதான் இதெல்லாம் காட்டிட்டானா வெள்ளக்காரன் மாதிரி இருப்பான். சரியா? அப்படி அவனுடைய உருவமே மாறுகின்ற அளவுக்கு 2000 வருஷங்களாக வெளியே இருந்து விட்டு கடைசியிலே திடீரென இஸ்ரவேலுக்குள்ள வந்தான். இந்த அம்மா எபிரேய மொழி பேசிக்கொண்டு யூதர்களாக வாழுகிறார்கள். 2000 வருஷம். 20 வருஷத்துக்கு முந்தைய ஸ்ரீலங்கால இருந்து வந்த நமக்கு தமிழ் மறந்து போச்சு. சரிதானே? தமிழ் வராது வராது. பிள்ளைகளுக்கு தமிழ் வரவே விழாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்டர்டே எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குது. தமிழ் ஸ்கூல் இருக்கிறபடினால கொஞ்சம் தமிழ் வருது. தக் பஞ்சவருக்கு தக் 20 வருஷம். 2000 வருஷமாக ஜெர்மனியிலே டங்கஷுன், நோர்வேயிலே தக், பிரான்சிலே மெர்சி, இங்கிலாந்திலே தேங்க்யூ என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இப்போ இஸ்ரேல்ல போய் அதா என்று சொல்லிக் கொண்டு திரிகிறான். உங்களுக்கு ஒலிவ மரம் அழியாது, எவ்வளவு வெட்டினாலும் அழியாது. ஆனால் கர்த்தர் அந்த ஒலிவ மரத்துக்கு காட்டு ஒலிவ மரங்களாகிய நம்மை கொண்டு வந்து இப்பொழுது இணைத்திருக்கிறபடினால் நம்மையும் அழித்து போட முடியாது. ஆமென். கிறிஸ்தவர்களையும் அழித்து போட முடியாது. கிறிஸ்தவர்களையும் அழித்து போட அந்த காலத்தில் இருந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் இருந்து ஸ்தேவானை முதல் கொலை செய்ததில் இருந்து இன்று வரை பிசாசும் கிறிஸ்தவர்களை அழித்து போட முயற்சி பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். அழிக்கிறார்களா? இல்லை. நாம் ஒலிவ மரங்களாக இருக்கிறோம். அப்ப நாம் ஒலிவ மரங்களாக இருப்பதென்றால் இந்த அழியாமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தண்ணீர் நம்மை அமுக்கி வைத்திருந்தாலும் நாம் துளிர் விட்டுக்கொண்டு இருக்கின்ற அந்த கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். சரியா? ரைட். இப்போ இந்த வசனங்களை லூக்கா 22:39 வாசிங்க. லூக்கா 22:39. உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். லூக்கா 22:39. சீக்கிரமா வாசிங்க. லூக்கா 22:39. சின்ன ஒரு வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். போதும். இயேசு புறப்பட்டு ஒலிவ மலைக்கு போனார் என்பது பிரச்சனை அல்ல.
வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனான். இப்போ நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன், யோசிக்கும்படி, ஏன் இயேசு வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு போக வேண்டும்? அது சரி, ஜெபம் பண்ண சரி, அது ஏன் ஒலிவ மலை? சரி, உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அர்த்தத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்திலே எத்தனையோ மரங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷ அம்சம் இந்த ஒலிவ மரத்துக்கு இருக்கிறது. இப்போ மரங்கள், தாவரங்கள் பகல் நேரத்திலே நம்மை போல பிராண வாயுவாகிய ஆக்சிஜனை சுவாசிக்காது. நாம் வெளிச்சுவாசமிடும் கரியமில வாயுவாகிய அந்த கார்பன் டை ஆக்சைடை தான், கார்பனீர் ஆக்சைடை தான் தாவரங்கள் சுவாசிக்கும். உட்சுவாசமாக கார்பனீர் ஆக்சைடை எடுக்கிற தாவரங்கள் ஆக்சிஜனை, பிராணவாயுவை வெளியே விடும். சரியா? மனிதன் இரவு பகல் எப்பொழுதும் ஆக்சிஜன் தான் நமக்கு உள்ளே எடுக்கிறோம், கார்பனீர் ஆக்சைடை வெளியே விடுகிறோம். தாவரங்கள் பகல் நேரத்திலே கார்பனீர் ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளியே விடும். சரியோ? இரவு நேரத்திலே தாவரங்கள் நம்மை போல கெட்டு போய்விடும், ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பனீர் ஆக்சைடை வெளியிடும். அதனால் தான் சொல்வார்கள், தாவரங்களை வீட்டுக்குள்ளே இரவு வைக்க கூடாது. இப்போ எல்லா தாவரங்களுக்கும் இந்த பழக்கம் இருந்தாலும் அதிக அளவு கார்பனீர் ஆக்சைடை எடுத்து அதிக அளவு ஆக்சிஜனை வெளிவிடுகின்ற ஒரே மரம் ஒலிவ மரம். புரிகிறதா? ஆகவே ஒலிவ மரம் பெரிய மரம் அல்ல, சரியா? ஆனால் கொஞ்சம் வாதுகள் எல்லாம் நிரம்பி நிழல் தரக்கூடிய மரம். ஒலிவ மரத்து அடியிலே போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருந்தாலோ படுத்திருந்தாலோ நாம் வெளிச்சுவாசம் விடும் அந்த கரியமில வாயுவையும் அது எடுத்துக்கொண்டு கூடுதலான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கிறபடினால் இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பசுமையான ஒரு உணர்ச்சி வரும். ஆகவே யூதர்களுக்கு தெரியும், ஒலிவ மரத்தடியிலே படுத்தால் நல்ல ஃப்ரெஷ் ரெஸ்ட் நன்றாக எடுக்கலாம். விளங்குதா? இப்ப பாருங்க, வெயிலிலே எத்தனை மரங்கள் நிழல் தருகின்றன. அதே இது வேப்ப மரத்துக்கு கீழே போய் இருந்தால் அந்த நிழல் தனி. சரிதானே? வேப்ப மரத்து நிழல் உண்மையாக ஒரு முக்கியமான நிழல், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிதானே? அதுபோல அதை விட அதிகமாக உலகத்திலேயே நிழலுக்கும் இந்த புத்துணர்ச்சி கிடைப்பதற்கும் தேவையான மரம் எந்த மரம்? ஒலிவ மரம். அதனால் தான் இயேசு ஜெபிப்பதற்கும் சரி, ஓய்வெடுப்புக்கும் சரி, எப்பொழுது பார்த்தாலும் அவர் ஒலிவ மலைக்கு போவார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப நாம் ஒலிவ மரம் என்றால் ஜனங்கள் நம்மை நாடி வரும்போது அவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க வேண்டும். களைத்து போய் ஓய்வில்லாமல் மனவேதனைகளோடு, பாரங்களோடு, போராட்டங்களோடு நம்மிடத்தில் வருகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, நம்மிடத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒலிவ மரத்தில் இருந்து புறப்படுகின்ற அந்த வாயு அது கார்பனீர் ஆக்சைடை வாங்கிக் கொண்டு ஆக்சிஜனை கொடுக்கிறது போல வருகிறவர் என்ன பிரச்சனையோடு வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை நம்மேல் போட்டாலும் அவர் நம்மை திட்டினாலும் நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து புத்துணர்ச்சியோடு போக வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குதா? அநேக கிறிஸ்தவர்கள் ஒலிவ மரம் மாதிரி அல்ல. சில தாவரங்கள் இருக்கே, பட்டா உடம்பெல்லாம் அரிக்கும், கட்டி கட்டி மாதிரி. பார்த்திருக்கீங்களா? காஞ்சோரியா, காஞ்சோரி. விளங்குதா? நிறைய கிறிஸ்தவ காஞ்சோரிகள் இருக்கின்றன. பக்கத்துல நாங்க ஆவியில நிறைஞ்சி சந்தோஷமா இருந்து பக்கத்துல போய் பிரேஸ் தி லார்ட் சொன்னாலும் அது மேல பட்டிச்சோம் அவனே உடம்பெல்லாம் கட்டிட்டான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திடீர்னு நாங்க அங்கங்க காட்டுக்குள்ள விளையாட போயிட்டு அரிக்குதுன்னு வருவோம் வீட்டுக்கு. டக்குன்னு அம்மா பார்த்து சொல்லுவாங்க, காஞ்சோரிய போயிட்டு தடவுனியாடா. நானா போயிட்டு தடவுறேன், அதுதான் தடவு. உடனே தேங்காய் எண்ணெய் எடுத்து இப்படி பூசிட்டு கத்தியால வலிப்பாங்க. இந்த தேங்காய் எண்ணெய பூசும் போது ஆசையா இருக்கும், கத்தி எடுக்கும் போது ஐயோ இந்த தண்டனைக்கு வெட்டியா கொல்ல போகிறீர்கள். அந்த
கத்தியால விளங்குதா? ஆகவே கிறிஸ்தவ காஞ்சோரிகளா இருக்க கூடாது. அடுத்த முறை அந்த காஞ்சோரி பக்கம் போவானா பட்டமே தெரியும். வாடா மச்சான் விளையாடுவோன்னு மத்தவ எல்லாம் கூப்பிட்டா அதுக்குள்ள விளையாட்டையே சில பேர் தெரியுமா, வாங்க அந்த சிஸ்டரோட வீட்டுக்கு போயிடுவோம். ஒரே சபை தான், ஒன்னா மேடையில வந்து பாடுறோம் தான். இப்படி பாடும்போது அந்த சிஸ்டரோட கை இந்த சிஸ்டரோட கையில கூட படுதுதான். அந்த நேரம் அரிக்காது, எட்டுக்கு போனாலும் அரிக்கும். வணக்கம் உங்களுக்கு சிஸ்டர் மாதிரியே சொல்லணும், பிரதர்ஸும் அவ்வளவுதான். வணக்கம்தான் காஞ்சோரி மாதிரி சில பேர். ஆகவே ஒண்ணு நான் சொல்றேன், ஆண்டவர் நாம் ஒலிவ மரங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், இது நான் ஆண்டவர் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். அப்படி ஒலிவ மரமா இல்லாட்டி கூட பரவாயில்ல, காஞ்சோரியா இருக்காம இருந்தா சரி. சரியா? காஞ்சோரி என்னதையும் எப்ப பார்த்தாலும் மத்தவனுக்கு அரிப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? சபையில் உள்ளவன் எல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு ஆள் காஞ்சோரி தான் இல்லாத மாதிரி இருக்கும். ஆகவே கர்த்தர் விரும்புகிறார் நாம் எல்லாருமே ஒலிவ மரங்களாக இருக்க வேண்டும். நம்மை நாடி வரை ஆண்டவராகிய இயேசுவுக்கே அந்த ஒலிவ மரங்கள் ஆறுதல் அளித்தன. அடுத்தது சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை நம்புவது முக்கியமல்ல, என்றென்றைக்கும் நம்பி இருப்பது ஒரு நிலைத்திருக்கிற தன்மை. ஒலிவ மரத்துக்கு இருக்கின்ற இன்னொரு சுபாவம் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தில் நான் ஒலிவ மரத்தை போல இருப்பேன். ஏன் தெரியுமா? ஒலிவ மரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சரியா? ஒலிவ மரத்தை நான் ஏற்கனவே சொல்ல வெட்டி வீச முடியாது. ஒலிவ மரம் போல நான் ஆண்டவருக்குள்ளே இருப்பேன். நான் கர்த்தருக்குள் வைத்த நம்பிக்கையை அழித்து போட முடியாது. இன்றைக்கு அன்பானவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா? நன்றாக ஆண்டவர்கள் வளருவார்கள், நன்றாக ஊழியம் செய்வார்கள், நன்றாக தசம பாகம் கொடுப்பார்கள், நன்றாக தியாகம் செய்வார்கள். கொஞ்ச காலத்திலே பார்த்தால் அவர்கள் அப்படியே சோர்வடைந்து போய் முன்பு இருந்த அந்த ஆர்வம், அந்த உற்சாகம் என்று எல்லாம் இருக்காது. இருப்பார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள். சரியா? கேட்டால் சொல்வார்கள், ஒரு காலத்துல நான் ரொம்ப ஆர்வமாய் இருந்தேன், ஆனால் சபையிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, சபையிலே அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு பிரசங்கம் இப்படி பண்ணப்பட்டது, ஒரு பாடல் இப்படி பாடப்பட்டது, சபையிலே ஒருவர் இப்படி எனக்கு சொன்னார், இப்போ சபையில இப்படி எல்லாம் நடந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சோர்வு வந்து விட்டது. என்ன பிரயோஜனம்? ஆகவே நான் பின்வாங்கவில்லை, நான் ஆண்டவரோடு நன்றாய்த்தான் இருக்கிறேன் என்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஒலிவ மரம் என்ன தெரியுமா? மண் பழுதாய் போனாலும், காற்று பழுதாய் போனாலும், சரியா, என்ன தன்னை சூழ என்ன பாதகம் நடந்தாலும் அது நிலைத்து நிற்கும். தாவீது சொல்லுகிறார், நான் ஆலயத்துக்கு போகிறேன், அங்கே கள்ள ஆசாரியன் இருப்பான், கள்ள தீர்க்கதரிசி இருப்பான், கள்ள ஆராதனைக்காரன் இருப்பான். சரியா? நல்லவனும் இருப்பான், கள்ளனும் இருப்பான். மனதுக்கு சந்தோஷமான விஷயங்கள் மாத்திரம் நடக்காது, துக்கம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஏது என்ன நடந்தாலும், கர்த்தருடைய ஆலயத்திலே எவன் என்ன செய்து என்ன கூப்பாடு போட்டு எத்தனை குட்டிகரணங்கள் அடித்தாலும், நானோ, எவ்வளவு அழகாக சொல்லுகிறான், நானோ கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சை ஒலிவ மரத்தை போல என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். அன்பானவர்களே, உங்களை சூழ என்ன நடந்தாலும், உங்கள் சபையில என்ன நடந்தாலும், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையிலே பச்சை ஒலிவ மரத்தை போல உங்கள் விசுவாசத்திலே, உற்சாகத்திலே, ஊக்கத்திலே நீங்கள் உறுதியாய் பசுமையாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், 128வது சங்கீதம் 3வது வசனம். வாசிங்க.
உன் பிள்ளைகள் உன்னை கல்யாண வீட்டுல படிப்போம் இல்லையா? சுற்றிலும் இருந்து உன் மனைவி வாசிங்க வாசிங்க வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல பிள்ளைகள் எல்லாரும் கையை தூக்கி காட்டுங்க எனக்கு ப்ளீஸ். பிள்ளைகள் தூக்கி காட்டு. 1 2 பிள்ளைகள். 3 4 5 6. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த சபைக்கு கொண்டு வந்ததுக்காக. மற்ற எல்லாரும் வானத்தில் இருந்து இறங்கிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்காக கொண்டு வந்து வாவ் என்ற தெய்வமே. அம்மா அப்பா இல்லாம எல்லாரும் ஏதோ கிரகத்துல வந்தீங்களா, பரலோகத்துக்கு நேரம் வந்தீங்களா? எல்லாரும் பிள்ளைகள் தானே, எல்லாருமே பிள்ளைகள். அப்பா சரியா? நான் கிழவன் கிழட்டும். நமக்கு எத்தனை வயதா இருந்தாலும் நான் பிள்ளைகள். இப்போ பிள்ளைகள் என்பது உண்மையா இருந்தாலும் பிள்ளைகளாய் செயல்பட பெற்றார் வேண்டும். எனவே வேறு யாருக்கும் நாம் பிள்ளைகளாய் செயல்பட முடியாது. குறைந்தபட்சம் பெற்றாரில் ஒருவராவது இருக்க வேண்டும். அம்மாவாவது அப்பாவாவது இருந்தால்தான் பிள்ளையாக நடந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஊருக்கு யாரா இருந்தாலும் அம்மாவுக்கு பிள்ளை அல்லவா, அப்பாவுக்கும் பிள்ளை அல்லவா. ஆகவே இப்போ நான் உங்களிடத்துல இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது பகடிக்காக அல்ல, உண்மையான ஒரு கேள்வி. உங்களில் யாருக்கெல்லாம் உங்களின் பெற்றோர் அல்லது குறைந்தபட்சம் அம்மாவாவது அப்பாவாவது இங்கோ எங்கோ உயிரோடு இருக்கிறார்கள்? கையை தூக்கி காட்டுங்க. கையை தூக்கி வச்சுக்கொள்ளுங்க பார்க்கலாம். சரி, அப்போ இந்த வசனம் உங்களுக்கு தான். போதும், கைகளை போடுங்க. கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் பெற்றாருக்கு ஆசீர்வாதமாய் படைக்கப்பட்டார்கள். சரியோ? அப்போ பிள்ளைகள் அந்த பெற்றாரின் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பதாக இந்த சங்கீதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பெற்றார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுக்கு இது ஓகேயோ இல்லையோ, அவர்கள் நோர்வேயிலே உங்களோடு இருக்கிறார்களோ அல்லது வெளிநாட்டிலே எங்காவது இருக்கிறார்களோ, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் பெற்றாருக்கு நீங்கள் ஒலிவ மர கன்றுகளை போல ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழுகிறோம் என்றால், இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றாருக்கு ஏதாவது உதவி செய்து விட்டு அதை கடனாய் நினைக்கிறார்கள். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது பணம் கொடுத்து விட்டு அதை திரும்ப கேட்கிறார்கள் அல்லது சொல்லி காட்டுகிறார்கள், உனக்கு இதெல்லாம் செய்தேனே என்று. அல்லது இன்றைக்கு பெற்றார் சில நேரம் பிள்ளைகளிடத்தில் ஏதாவது எதிர்பார்த்தால் என்னை கேட்டுக்கொண்டா பெற்றாய் என்கிறார்கள். சரியா? ஓ, உன்னை இவ்வளவு செலவழித்து படிக்க வைத்தேனே, உன்னை இப்படி திருமணம் செய்து வைத்தேனே, உன்னை இப்படி எல்லாம் செய்தேன் என்று சொன்னால், ஓ நீ பெற்றால் என்றால் அந்த கடன் நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சவுடால் பேசுகிறார்கள். ஒரு பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு இது பிடிக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கே யாருக்கு பிள்ளையாய் நாம் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார். ஆகவே இதுவரை எப்படியோ எனக்கு தெரியாது, இனி பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் நம்முடைய பெற்றார் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு ஒலிவ மர கன்றுகளை போல இருக்க வேண்டும். அது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது, பந்தியை சுத்தி, அதாவது பக்கத்தில். இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால், விசேஷமாக அநேக பிள்ளைகள் பெற்றாருக்கு பணம் அனுப்பிவிட்டு அது போதும் என்று நினைக்கிறார்கள். பெற்றாருக்கு ஏதாவது உதவி செய்து விட்டு, விசேஷமாக இந்த இலங்கையிலிருந்து வெளி தேசங்களுக்கு வந்த அநேகர், அவர்களால் திரும்ப போய் தங்கள் தாயையோ தகப்பனையோ பார்க்க முடியவில்லை, சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால், அதாவது அவர்களுக்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு அந்த வசதி இல்லை என்றால் பரவாயில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அநேகர் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பிறகு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓடி சென்று தங்கள் பெற்றார் இடத்துல போய் அவர்கள் தங்கள் பெற்றாருக்கு காண்பிப்பதில்லை. ஏதாவது ஒரு ஹாலிடே போகிற வரைக்கும் இருப்பார்கள். அந்த ஹாலிடேயில 1000 நிகழ்ச்சிகளில் ஒன்றாக போய் அந்த அம்மாவையோ அப்பாவையோ பார்ப்பது. இது மற்றவன் செய்யட்டும், கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது.
கிறிஸ்தவர்கள் முடிந்த அளவு தங்கள் பெற்றாருக்கு பணத்தில் மாத்திரமல்ல எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் விரும்புகிறார். புரிகிறதா? ஆகவே பெற்றார் உள்ள உங்களுக்கு எல்லாம் நான் ஆலோசனையாக வேதத்தின்படி சொல்லுகிறேன். உங்கள் பெற்றார் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லையா? அவர்கள் உங்களை திட்டுகிறார்களா? நீங்கள் செய்கிற காரியம் அவர்களுக்கு பிடிக்கவில்லையா? பரவாயில்லை, அவர்கள் பெற்றார் எது வேண்டுமானாலும் செய்யட்டும். நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள். அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களா இல்லை என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒலிவ மரத்தை பற்றி கடைசியாக சொல்வதென்றால் நீங்கள் வாசிக்க தேவையில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 3ஆம் அதிகாரம் 3வது வசனமும் சொல்லுகிறது, ஒலிவ எண்ணெய் ஆசீர்வாதம் என்று. ஒலிவ எண்ணெய் ஆசீர்வாதத்தை குறிக்கும் என்று. நீங்கள் வேதத்திலே எண்ணெயை பார்க்கிறீர்கள், அபிஷேக தைலம் என்று பார்க்கிறீர்கள். ராஜாக்களை ஆசீர்வதிக்க எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. ஆசாரியர்களை அபிஷேகிக்க எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெயிலே சுட்டெடுத்த, பொரித்தெடுத்த, சமைத்தெடுத்த உணவு பார்க்கிறீர்கள். இந்த வேதத்திலே காணப்படுகின்ற எண்ணெய் எல்லாம் ஒலிவ எண்ணெய். சரியா? ஆண்டவர் இந்த ஒலிவ எண்ணெயிலே கொலஸ்ட்ரால் வைக்கவில்லை. தெரியுமா? அது மற்ற எண்ணெய்களில் எல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறது, ஆனால் ஒலிவ எண்ணெயிலே கொலஸ்ட்ரால் இல்லை. ஒலிவ எண்ணெயை பச்சையாக கூட உங்கள் உடம்புகளுக்கு போனால் அது நல்லதுதான் செய்யுமே ஒழிய எந்த விதமான கேடும் அது உங்களுக்கு செய்யாது. ஆகவே ஒலிவ எண்ணெய் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த ஒலிவ எண்ணெய் எப்படி பெறப்படுகிறது என்பதுதான் இங்கே முக்கியம். அது ஆசீர்வாதம், ஆனால் அது எப்படி பெறப்படுகின்றது? நீங்கள் ஒலிவ ஆலைகளை போய் பார்த்தால், அந்த காலத்திலே, வேத காலத்திலே ஒலிவ ஆலைகளை பார்த்தால் நம்முடைய உலக்கை இருக்குமே, அந்த மாதிரி பெரிய கல் இருக்கும். நம்முடைய உரலை விட ஒரு 20 மடங்கு பெரிய கல் இருக்கும். அந்த கல்லிலே இந்த குழி மாதிரி இருக்கும். ஒலிவ பழங்களை கொண்டு வந்து அதிலே கொட்டுவார்கள். அப்புறம் நம்முடைய அந்த 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 இப்படி அரைப்போமே ஆட்டுக்கள், அது போல இன்னும் ஒரு கல், பெரிய ஒரு கல் அந்த அந்த ஓட்டைக்குள்ளே வைக்கப்படும். அதை ஒரு பலகையிலே கட்டி கழுதைக்கு அதை ஜாயின் செய்தவுடன், இணைத்தவுடன், கழுதை அந்த பெரிய அந்த கல்லை சுற்றி சுற்றி நடக்கும். அப்போ இந்த இந்த பெரிய கல்லுக்குள்ளே போடப்பட்ட இந்த இத்தனை 1000 ஒலிவ பழங்களும் அந்த அடுத்த கல்லால் நசுங்க நசுங்க அந்த எண்ணெய் வெளியே வந்து கிளம்பி போய் பாத்திரங்களிலே வழியும். இஸ்ரவேலுக்கு போனால் இன்றைக்கும் சில இடங்களிலே அந்த ஒலிவ கற்களை, அந்த ஆலைகளிலே அந்த கற்களை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பார்வைக்கு இன்றைக்கு வித்தியாசமான முறையிலே ஒலிவ எண்ணெய் பெறப்படுகிறது. வேத காலத்திலே சொல்லுகிறேன். நாம் ஒலிவ மரங்கள் என்றால் நாம் ஒலிவ எண்ணெய் தருகின்ற ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று கவனிங்கள். நாம் ஒலிவ மரமாக இருப்பது ஆண்டவருக்கு ஆசீர்வாதம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் இந்த நசுக்கப்படுதல் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும்போது அது நன்மையானதை பிறப்பிக்கும் என்பதனை மறந்து போக வேண்டாம். புரிகிறதா? அதனால் தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வருகின்ற சோதனைகளையும் போராட்டங்களையும் நன்மைக்கென்று நினையுங்கள், அது நல்லதைத்தான் கொண்டு வரும். ஆகவே ஒலிவ மரத்தை பேசிவிட்டேன். கடைசியாக, இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு தானே, கடைசியாக நான் அத்தி மரத்தை பற்றி பேச போகிறேன். அத்தி மரம், சரியா? அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளவு பெரிய டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்ல ஒரு மரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதல் மனிதன் அத்தி மரத்தை ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துறான். உடுப்பு. அப்ப வாசிக்க தேவை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபடினால் அத்தி இலைகளை தைத்துக் கொண்டார்கள். அதற்காக அத்தி மரம் சபிக்கப்படவும் இல்லை, திட்டப்படவும் இல்லை. ஆண்டவர் வந்து சொன்னார், இல்லை இல்லை, இதற்கு பதிலாக வேறொரு உடை தருகிறேன் என்று தோல் உடையை கர்த்தர் கொடுத்தார். சரியா? இப்போ 3 காரியங்கள் இந்த அத்தி மரத்திலே இருந்து அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். சில வசனங்களைத்தான் வாசிப்போம், எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டியதில்லை. முதலாவது,
1 ராஜாக்கள் 4:25 பார்த்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க தேவையில்லை. சுபீட்சத்துக்கு அடையாளம் அத்தி. சரியா? சுபீட்சம், செழுமை. கிறிஸ்தவர்கள் செழுமையாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் தன்னுடைய ஒரு நிருபத்தை ஒரு நண்பருக்கு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நண்பனே, நீ பிரியமானவனே, நீ உன்னுடைய ஆத்துமா வாழுகிறது. ஆத்துமா வாழுகிறது என்றால் நீ ஆவிக்குரிய ரீதியிலே நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறாய். ஆவிக்குரிய நீ நல்ல ஜெப வாழ்க்கை, நல்ல வேத வசன வாழ்க்கை, நீ ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு நல்ல வளர்ச்சியை கண்ட ஒரு மனிதன். உன் ஆத்துமா வாழுகிறது. ஆனால் அது போதாது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அதான் பாடுறோம், பிரியமானவனே அப்படி. ஆகவே ஆண்டவருடைய சித்தம் யோவான் மூலமாக வெளிப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வாதமாக இருந்தால் மட்டும் போதாது, சுபீட்சம் உள்ளவர்களாக, செழுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரிகிறதா? ஆகவே அத்தி மரத்தை போல சுபீட்சம் உள்ள ஜனங்களாக வாழ வேண்டும். சரி, அடுத்தது 2வது காரியத்தை பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒன்று. நீதிமொழிகள் 27:18. நீதிமொழிகள் 27:18. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். இந்த இடத்துல அத்திமரம் எஜமானுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. புரிகிறதா? அத்திமரம் எஜமானுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அத்திமரத்தை எஜமானுக்கு அடையாளமாக, திரும்பி வாசிங்க அந்த வசனத்தை. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தன் எஜமானை அதாவது அத்திமரம் நான் என்ன சொன்னேன்? எஜமான குறிக்குதுன்னா எஜமானை கவனிக்கிறதை குறிக்கிறது. அத்திமரத்தை காக்கிறவன் அதனுடைய கனியை புசிப்பான். அது போல தன் எஜமானை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. கனமடைவான். புரியுதா உங்களுக்கு? அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அத்திமரத்தினுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஒன்றை எதிர்பார்க்கிறார், அடங்கி இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். யாருக்கு? எஜமானுக்கு. எங்களுக்கு நிறைய எஜமானர்கள் உண்டு. முதலாவது எஜமானர் யார்? ஆண்டவர். அவருடையவர்கள். ஆகவே அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு குடும்பம் என்று வரும் பொழுது, குடும்பத்தின் தலையாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன் ஆண். அந்த மனுஷனுடைய மனைவி அந்த மனுஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். சரியா? பிள்ளைகள் பெற்றாருக்கு அடங்கி இருக்க வேண்டும். புரிகிறதா? சபை என்றால் மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஆராதனை நடத்தும் போது அந்த ஆராதனை நடத்துபவருக்கு அடங்கி இருக்க வேண்டும். விசுவாசிகள். ஒரு உதாரணம், ஆராதனை நடத்துபவர் இங்கே வந்து எல்லாரும் எழும்பி இருப்போம் என்று சொல்லும் பொழுது சில பேர் எழும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையாக பலவீனம், வியாதி இருந்து அல்லது வயது போனவர்கள் என்றால் பரவாயில்லை. சில பேர் எழும்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இவன் சொல்லி நானே எழுப்பேன். அதுபோல இந்த எஜமான் என்று சொல்லும் பொழுது தற்காலிக எஜமானர்களும் உண்டு, நிரந்தர எஜமானர்களும் உண்டு. கர்த்தராகிய இயேசு நம்முடைய நிரந்தரமான எஜமானன். திருமணம் செய்தவர்கள், அவர்களுக்கு மனைவிக்கு கணவன் என்றைக்குமே தலை, உயிர் பிரியும் வரை. அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது, மரணம் அவர்களை பிரிக்கும் வரை. அதுபோல பிள்ளைகளுக்கு பெற்றார் எஜமானர்கள், இந்த பிள்ளை திருமணம் செய்து போகும் வரை. புரிகிறதா? ஆனால் இன்றைக்கு உலகத்திலே பார்த்தால் இந்த எஜமானத்துவத்துக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. உலகத்திலே இந்த தலைமைத்துவத்துக்கும் எஜமானத்துவத்துக்கும் விரோதமான ஒரு சமுதாயத்தை காணுகிறோம். அதை பிசாசு இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளும் கொண்டு வர பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றாரை மதிக்க தவறுவதற்கு காரணம் உலகத்து பிள்ளைகள் பெற்றாருக்கு கனம் கொடுக்காதபடினா. ஆகவே அவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அத்திமரத்தில் இருக்கின்ற இந்த உவமையை பார்த்து. அதுபோல சபைகளிலேயும் அப்படித்தான். சபைகளிலேயும் தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்க வேண்டும், ஆராதனை நடத்துபவருக்கு அடங்கி இருக்க வேண்டும்.
இந்த அத்தி மரத்தை காக்கிறவன் அதனால் பிரயோஜனம் அடைவது போல ஒரு எஜமானுக்கு கனம் கிடைக்க செய்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரிய ஒரு கடமை ஆகும். சரியா? அடுத்த 3வது வசனத்தை வாசிக்க தேவையில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே 21 25 வரை அத்தி மரமும் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஆகவே 3 காரியங்களுக்கு அடையாளமாக அத்திமரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று செழிப்பு, சுபிட்சம். 2வது எஜமானுக்கு ஒரு ஊழியன் அடங்கி இருக்கின்ற அந்த தன்மை. அடுத்தது இஸ்ரவேல். சரியா? ஆண்டவராகிய இயேசு 2 அத்திமர உவமைகளை சொன்னார். ஒன்று லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. சரியா? லூக்கா 13ஆவது அதிகாரத்திலே 6வது வசனத்தில இருந்து 9வது வசனம். சீக்கிரம் முடிக்க போகிறேன். ஆகவே பொறுமையா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் குத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். சரி, இயேசு அத்தி மரத்தை வைத்து இந்த ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உரிய காலத்திலே ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? உரிய காலத்திலே கனி கொடுக்காவிட்டால் அந்த கனியை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அது துக்கத்தையும் வேதனையும் கோபத்தையும் கொண்டு வரும். ஒரு சந்தர்ப்பத்திலே பவுலடியார் கொரிந்தியர்களுக்கு பேசும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று திட்டுகிறார். ஆகவே உரிய காலத்திலே கனி கொடுக்காவிட்டால் அந்த கனியை எதிர்பார்த்து அந்த மரத்தை நட்டவர்களுக்கு வேதனையும் கோபமும் துக்கமும் வரும். அதுதான் இந்த எஜமானுக்கு வந்தது. 3 வருஷங்களாக அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ அந்த கனி கொடுக்கிற காலம் வந்து விட்டது, எங்கே கனியை காணவில்லை என்று. 3வது வருஷத்திலே பொறுமை இழந்து போய் அவர் அந்த வேலைக்காரனுக்கு சொல்கிறார், வெட்டி போடடா இதை என்று. இவ்வளவு காலமும் இதற்கு செலவழித்து இந்த மரத்தை நட்டு எரு போட்டு எல்லாம் செய்தும் பிரயோஜனம் இல்லை, வெட்டி போடு என்று சொல்லுகிறார். கனி தராத மரத்தை பிதா வெட்டி போடுவார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் மரங்கள் என்று சந்தோஷப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து கனியை எதிர்பார்க்கிறார். அந்த கனியை கொடுக்காவிட்டால் வெட்டி போடுவார். சரி, இந்த இடத்துல இந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா, இன்னும் 1 வருஷம் இந்த மரத்துக்கு கொடுப்போம். நான் இந்த மரத்தை சுத்தி கொத்தி எரு போடுகிறேன், பசலை இடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லாவிட்டால் கர்த்தருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும். நம்மை கொத்த இடம் கொடுத்தால் தான் எரு போடும் பொழுது அந்த எரு போகும். அத்தி மரத்துக்கு அவர்கள் எரு போட்டிருக்க மாட்டார்களா? போட்டிருப்பார்கள். என்ன பிரச்சனை? இந்த வேலைக்காரன் என்ன சொல்லுகிறான்? கொத்தி எரு போடுகிறேன். சில நேரம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தோண்டுதல், கொஞ்சம் கொத்த வேண்டிய நிலைமை வரும். நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கின்ற சில நிலைமைகளுக்கு காரணம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொத்துகிறாரா இருக்கும். அப்படி கொத்துகிறார் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அப்படி கொத்தி கொத்தி எரு போடும் போது அது அப்படியே அந்த வேரை நோக்கி இறங்கும். இன்னும் 1 வருஷம் டைம் கொடுப்போம், அப்படியும் கனி தராவிட்டால் வெட்டி போடுவோம் என்று அந்த வேலைக்காரர் சொல்லுகிறார். ஆக அன்பானவர்களே, இது நமக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அத்தி மரமாயிருந்து பிரயோஜனம் இல்லை, கனி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கனி வரவில்லை என்றால், பசலை விழுந்தும் வரவில்லை, வசனம் கேட்கிறோம், சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் கனி இல்லை. இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை, அடக்கம், விசுவாசம் வர மாட்டேன் என்கிறது என்றால் கொஞ்சம் கொத்தி எரு போட வேண்டி இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கொத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நல்லது. சரியா? அடுத்தது இன்னும் ஒரு உவமையை சொன்னார். அதையும் வாசிக்க தேவையில்லை, வசனத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இருந்து 36ஆம் வசனம் வரை.
மாற்கு 13ஆம் அதிகாரத்திலையும் இருக்கிறது, லூக்கா 21ஆம் அதிகாரத்திலையும் இருக்கிறது. என்னவென்றால், இயேசு இந்த கடைசி காலத்தை பற்றி பேசும் பொழுது, அத்தி மரம் துளிர் விடும் பொழுது கடைசி காலம் வந்து விட்டது என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த உவமைக்கு காரணம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் துளிர் விடும் போது, இஸ்ரவேல் தேசம் வளர்ச்சி அடைந்து வரும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று எப்படி அவர் சொல்லுகிறார். ஆக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நேற்று நிறைய இதை குறித்து நான் பேசினேன். அநேகர் நேற்று இருக்கவில்லை, ஆனால் இவையெல்லாம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இவங்க கொடுப்பீங்களான்ட்டு. கொடுத்தால் அந்த நேற்றைய பாடத்திலே நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் தேசத்தை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று. இஸ்ரவேல் தேசம் காணாமல் போயிருந்த தேசம். மே மாதம் 14ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு துளிர் விட ஆரம்பித்தது. இன்றைக்கு அது துளிர் விட்டது மாத்திரமல்ல, தழை தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் நியூஸ் பார்க்கும் பொழுது, செய்திகள் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கிறது என்பதிலே நாம் ஆர்வமாய் இருந்தால், கர்த்தராகிய இயேசுனுடைய வருகை சீக்கிரமாய் நடைபெறும் போகிறது என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவின் வருகையை குறித்து அசட்டையாய் இருந்து விடக்கூடாது. கடைசியாக இந்த மரத்தை பற்றி மாத்திரமல்ல, இந்த பிரசங்கத்திலும் கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சிலர் நினைக்கிறார்கள், இயேசுவின் சீஷர்கள் உட்பட அநேகர் நினைக்கிறார்கள், இயேசு ஒரு அத்தி மரத்தை சபித்தார். இயேசு அந்த மரத்தை சபிக்கவில்லை. என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மாற்கு 11ஆவது அதிகாரத்துக்கு திருப்பி. மாற்கு 11ஆவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். சரி, போதும். இப்போ 20வது வசனத்தை வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரவி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். சரி, இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இப்போ வாசித்தாகி விட்டது. இயேசு ஒரு அத்திமரத்திலே போய் கனியை எதிர்பார்த்தார். கனி இருக்கவில்லை. உடனே இயேசு அந்த மரத்தை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்திலிருந்து புசிப்பதில்லை என்று. அடுத்த நாள் அந்த வழியிலே அவர்கள் வரும் பொழுது அந்த மரம் பட்டு போயிருந்தது, வேரோடு பட்டு போயிருந்தது. பேதுரு தான் சொல்லுகிறார், இயேசுவே, நீர் சபித்த மரம் பட்டு போயிருக்கிறது என்று. ஆனால் வேதம் இயேசு அந்த மரத்தை பார்த்து சொன்னார் என்றுதான் இருக்கிறதை ஒழிய சபித்தார் என்று இல்லை. நாம் ஆண்டவருடைய அத்தி மரங்கள், சரியா? அதுதானே இப்பொழுது நான் கடைசியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே பனை மரம் என்று சொல்லிவிட்டேன், கேதுரு மரம் என்று சொல்லிவிட்டேன், ஒலிவ மரம் என்று சொல்லிவிட்டேன். இப்போ அத்தி மரம். நாம் ஆண்டவருடைய அத்தி மரம் என்றால் இந்த ஊமையிலிருந்து எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதோடு இன்றைய பாடத்தை நான் முடிக்க போகிறேன். இப்போ இயேசு அந்த மரத்தை சபிக்கவில்லை. 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெத்தானியாவுக்கு வரும் பொழுது இயேசுக்கு பசி வந்தது. பெத்தானியாவில இருந்து திருப்பி வாசிங்க 12வது வசனத்தை. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. சரி, இப்போ இயேசுவுக்கு ஏன் பெத்தானியாவில இருந்து வரும் பொழுது பசி உண்டாக வேண்டும்? பெத்தானியா யாருடைய வீடு? இல்ல, பசி வராது, அப்படி வராது. லாசரு, மார்த்தாள், மரியாள். ஒலிவ மலையிலே அடுத்த பக்கத்திலே பெத்தானியா இருக்கிறது. பெத்தானியாவிலிருந்து இவர்கள் வந்து அந்த மலையில ஏறி இறங்கும் பொழுது அவ்வளவு உடனே பசி வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சாப்பிடவில்லை, சரியா? பைபிள் அப்படி சொல்லி இல்லை. உடனே நீங்க நினைக்காதீங்க நான் கதை விடுறேன். நான் உங்களுக்கு இந்த பின்னணியை விளக்குறேன், கேளுங்க. இயேசு ஏற்கனவே மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் சாக போகிறதை நினைத்து, தெரியுமா? அது
இயேசு அன்பினால் விரும்பி தன்னை ஒப்பு கொடுத்தாலும் சந்தோஷமாய் அதை செய்யவில்லை தெரியுமா? துக்கமாய் தான் செய்தார். ஏன் தெரியுமா? அவர் 100% மனிதனாய் வந்தபடினால். அவர் மனிதனை போல சும்மா காணப்படவில்லை, அவர் மனிதனாகவே நம்மை போலவே தான் வந்தார். ஆகவே அவருக்கு தெரியும் சிலுவை மரணம் என்பது எவ்வளவு வேதனையானது, எவ்வளவு பயங்கரமானது என்று அவருக்கு தெரியும். கெத்சமனே சூழ்நிலையை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகம் இருக்கிறதா? கெத்சமனேக்கு அவர் தன்னுடைய சீஷர்கள் 12 பேரோடு, ஒருவன் போய்விட்டான், 11 பேரோடு போகிறார். யூதாஸ் போய்விட்டான் காட்டி கொடுக்க. இவர் 11 பேரோடும் போய் 8 பேரை கொஞ்சம் அந்த பக்கத்தில் நிறுத்திவிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவானை மாத்திரம் கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துக்கு போய் கெத்சமனேக்குள்ளே அவர்களை இந்த இடத்துல இருங்களடா என்று சொல்லி கொஞ்சம் அப்பாலே போய் அந்த கல்லிலே இருந்து அவர் ஆண்டவரிடத்துல போராடி போராடி விண்ணப்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்லுகிறார், ஐயோ இயேசுவே, ஐயோ பிதாவே, எனக்கு கஷ்டமா இருக்கிறது, பயமா இருக்கிறது ரொம்ப. ஏன்னா மனிதனாகத்தானே இயேசு இருக்கிறார். ஐயோ இது வேண்டாமே, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போனால் நல்லது, ஆனாலும் உம்முடைய சித்தம் தான் நடக்க வேண்டும் என்று அவர் வேதனையோடு அவர் அப்படி செய்யும் போது, நம்முடைய தேவநாதன் ஐயா அங்க இருக்கிறார், டாக்டர். ஆகவே நான் சொல்லுவது பொய் என்றால் அவர் அங்கிருந்தே கத்தி என்னை நிறுத்தி வாயை முடடான்னு சொல்லுவார். உண்மைன்னு சொன்னா பேசாம இருப்பார். சரியா? என்ன தெரியுமா? அவர் பயந்து அப்படியே அந்த ஒரு பயத்திலே 3 வகை பயம் இருக்கிறது. ஃபோபியா, பாரனோயா, டெய்லியா. இதுல அவருக்கு வந்து அந்த பயம், மரண பயம், அந்த பாரனோயா அவருக்கு வந்தவுடன் அவருடைய மூளையில இருக்கிற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு விதமாக ரிசெப்டர் சைட்ஸுக்கு சிக்னல்ஸ் எல்லாம் அனுப்பி அவருடைய அந்த இருதயத்துக்கு போகிற அந்த சிக்னல்ஸ் குறைந்த அப்படின்னா அவருடைய இருதய துடிப்பு மெதுவாக ஆரம்பிக்கிறது. சரியா? இருதயம் இப்படி லப்டப்னு அடிக்குமே, இந்த இருதயம் மெதுவாக துடிக்கும் போது, இப்படியே ஊதப்படும் போது அந்த ரத்தம் எல்லாம் கூடுதலாக அந்த சோனை அறைக்குள்ளே வந்து அப்புறம் அங்கிருந்து இதே அறைக்குள்ளே போகிறது. அப்புறம் அப்படியே இது அமுக்கும் போது குருக் என்று பயங்கரமாக அந்த ரத்தம் வெளியே பாய்கிறது. சரியா? லோ ஹார்ட் பீட், ஹை பிளட் பிரஷர். அது போய் அப்படியே நாளங்கள் வழியாக அது போகிறபடினா நாளங்கள் வெடிப்புற்று அந்த ரத்தம் அப்படியே கசிந்து வியர்வை சுரப்பிகள் வழியாக வெளியே வருகிறது. எக்ஸ்ட்ரீம் அகனைசிங் மோமெண்ட். மெடிக்கல் இது சரிதானே? சரியா டாக்டர் ஐயா? டாக்டர் ஐயாக்கு தான் கேட்கிறேன். சரிதானே? சரியா? தெரியாதா? சரியா? மருத்துவ ரீதியாக இது உண்மை. சரியா? இயேசுக்கு வியர்வை இரத்தமாய் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதா? அந்த அளவு அவர் வேதனைப்பட்டார். அவர் வந்து பார்த்தால் இந்த 3 பயல்கள் தூங்குகிறார். என்னடா, எனக்காக ஒரு மணி நேரம் முழிச்சிருக்க கூடாதா? என்ன தெரியுமா இயேசு விரும்பினார்? சொல்கிறதுக்கு இயேசு என்ன தெரியுமா விரும்பினார்? ஆறுதல் விரும்பினார். இவர்கள் இயேசுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த ஒரு பயங்கர ஒரு சூழ்நிலையிலே, நாளைக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன். சரியா? நாளைய பிரசங்கத்தில், அப்போ உங்களுக்கு இது நிறைய புரியும். அவர் விரும்புகிறார் இவர்கள் முழித்து, இவர்கள் உறங்காமல் இருக்க வேண்டுமா? சில நேரம் வழங்குதான், சில நேரம் நாங்க ஒரு பெயின்ல இருக்கும்போது எங்களோட இருக்கிறவங்க முழிச்சு இருக்கிறது ஒரு சந்தோஷமாக, அவங்க பாட்டுக்கு தூங்குனாங்கன்னா வேதனையா இருக்கும். பக்கத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை. தூங்கி கொண்டிருந்தாங்கன்னா, முழிச்சிருந்தாங்கன்னா நாங்க சொல்லுவோம், நீங்க தூங்குங்க, நீங்க தூங்குங்க. ஆனா உள்ளத்துல ஐயோ தூங்காதீங்க சரிதானே? ஏன்னா தூங்கிட்டா தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. இப்போ கெத்சமனேயிலே அந்த அளவு வேதனைப்பட்ட இயேசு ஒரு வாரத்துக்கு முதலே அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்று சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னும் ஒரு வாரத்திலே தனக்கு வரப்போகிற விஷயங்கள்னால் அவருக்கு ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறார். 11வது அதிகாரத்திலே அவர் பெத்தனியிலே தான் இருக்கிறார். 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, பெத்தனியில வந்துட்டு பெத்தானியாலே லாசர் வீட்டிலே என்று இல்லை. ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், பெத்தானியா வந்தால் லாசர் வீட்டிலே தான் அவர் ஓய்வு இருப்பார். சரிதானே? அப்போ அங்க இருந்து அவர் 2 பேரை அனுப்புகிறார். போய்
ஆயத்தம் பண்ணுங்கள், கழுதை கொண்டு வாருங்கள் என்று கழுதை குட்டியின் மேல் ஏறி இப்பொழுது அவர் வருகிறார். அந்த எருசலேமுக்கு போகும் பொழுது எல்லாம் ஓசன்னான் எல்லாம் கத்துறாங்க தானே. 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். சாயங்காலமான போதா இல்லாட்டி சாயங்காலமான படியினாலா? சாயங்காலமான போது. ஐயோ ப்ளீஸ் நோஸ்குல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா உண்மையா வந்து சாயங்காலமான படியினால். ஏன்னா அது பெரிய ஒரு வித்தியாசம். ஏன் தெரியுமா? அவர் தேவாலயத்துக்கு வந்த போது யாரும் இல்லை, விளங்குதா? யாரும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். என்ன தெரியுமா? மறுபடி 3 வருஷங்களுக்கு முன்பு இவர் தேவாலயத்தை வந்து சுத்திகரித்தார். ஞாபகம் இருக்கிறதா? கானா ஊரிலே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே முதலாவது அற்புதத்தை செய்துவிட்டு கப்பர்நகமுக்கு போன உடனே எருசலேமுக்கு வந்தாரே, அந்த நேரத்திலே எருசலேம் தேவாலயத்திலே வந்து அதை சுத்திகரித்தார். இப்போ 3 வருஷங்களுக்கு பிறகு மறுபடி தேவாலயத்துக்கு வருகிறார். ஆனால் சாயங்காலமாகி விட்டபடினால் அவன் வீடுகளுக்கு போய்விட்டான். ஆனால் அந்த மேஜைகள், நாட்காலிகள், அந்த காசு மாத்துகிற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நீங்க நோஸ்குல என்ன சொல்லுது? சாயங்காலமான படியினாலா இல்லாட்டி சாயங்காலமான போதா? போது. இங்கிலீஷ் பைபிள் அவங்க இல்ல. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, since it was already late he went out to Bethany with the 12. Since it was late. அது ஏற்கனவே சாயங்காலம். சரி, அது பைபிள்ல சாயங்காலமான போதுங்கிறது இருக்குது, பரவாயில்ல. பெத்தானியால இருந்து அந்த மேலே ஏறி அவர் 2 பேரை அனுப்பி கழுத குட்டியை கொண்டு வர வச்சு அப்புறம் அது மேலே ஏறி எல்லாம் அவசனான்னு சொல்லி இவர் மேலே வர்ற போது சாயங்காலம் ஆகாதா என்ன? சாயங்காலமான படினா இப்போ அவருக்கு அப்செட். அப்படியா இருக்கு. வாசிங்க நீங்க. Och han gick in i Jerusalem, in i templet. Där så han sig omkring överallt, men da det allerede var sent på dagen. Okay. ஏதாவது ஒரு வெர்ஷன்ல அந்த கிரீக்க ஒழுங்கா போட்டிருக்காங்க. அதுதான் விளங்குதா? ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் இருக்கு தானே இல்லையா? அப்ப அது ஆல்ரெடி மாலை ஆகிவிட்டபடினால் அவனவன் இல்லை. இவர் மேஜையை புரட்ட திரும்ப கயிற்றினால் சாட்டை உண்டு பண்ணி அடிக்க ஒருவனும் இல்லை. மேஜைகளும் நாட்காலிகளும் இருக்கின்றன. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? சும்மாவே அடுத்த கிழமை சாக போறோம்ட்டு ஒரு உணர்வு. இப்போ அவர் 3 வருஷத்துக்கு முதல் வந்து சுத்திகரித்தது இப்போ திரும்ப இப்படி இருக்கிறது. எப்படி ஒரு மூடிலே திரும்பி அவர் பெத்தானியா போயிருப்பார். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் 12 கூட மறுபடியும் பெத்தானியா போயிருப்பார். சரிதான், போயிட்டார் என்று சொல்லுகிறது. அப்படித்தானே? அப்புறம் தான் 12வது வசனம் சொல்றது, மறுநாள் அவர்கள் பெத்தானியாவை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள் என்று. அப்போ அன்றைக்கு அவர் போனவர் வெட்டு கொட்டு என்று இருக்கிறார். ஒரு பக்கம் அடுத்த வாரம் அவருக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிறது வேற அப்செட். எருசலேம்ல பார்த்தா இவங்க இந்த திருப்பி அந்த மேசெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்காங்களே, ராஸ்கல். மார்த்தால் வந்து பாஸ்டர் சாப்பிடும், மரியாள் வந்து அவங்க பாதத்துல உட்காரன், ஏதாவது பைபிள் வேணுங்கதா. லாசர் வந்து இயேசு ஒன்னும் பேசாத ப்ளீஸ், என்ன தனியா விட்டு வேணுங்கதா உங்களுக்கு. இப்படிதான் இயேசு இருந்தார். இன்னும் நிரூபிக்கவா? மார்த்தாள் மரியாளுக்கு வேலையே இவருக்கு சாப்பாடு கொடுப்பது. அந்த வீட்டிலே இருந்து இவர் புறப்பட்டு வந்து இவருக்கு பசி வந்தது என்றால் அது உலக அதிசயம். ஒரே வழி, இவர் சாப்பிடவில்லை என்பதுதான். ஏனென்றால் அங்கே அவர்கள் சாப்பாடு நிச்சயமாக அவருக்கு கொடுத்தே தீர்வார்கள். சரியா? சும்மாவே நண்பர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் செத்த லாசருவை வேற உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்ப எவ்வளவு வரவேற்பு இருக்கும். அப்போ இயேசு சாப்பிடாததுக்கு காரணம் இது. அப்ப அந்த அத்தி மரத்தை கேட்ட அவர் வாரார். சரியா? வந்தா இப்ப சில நேரம் சிலர் வீட்டுல புருஷன் பஞ்சாதி சண்டை வரும்போது புருஷன் கேம் கேட்பார். என்ன தெரியுமா?
எனக்கு சாப்பாடு வேணாம். வைஃப் சொல்லும், இந்த சாப்பாடு இருக்கு, எனக்கு தேவையில்லை. அந்த நேரம் கோவத்தில் இருக்கனால பசி இல்லை. நம்ம வைஃபும் விருப்பம்னா சாப்பிட வேண்டியதான் அந்த மேசையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மூடி வச்சுட்டு போயிட்டு அது படுத்துருச்சு. இப்போ இவரும் போயிட்டு கோவத்தில் கொஞ்சம் நேரம் டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பசி வருது. இப்போ உள்ள ஃபீலிங் என்ன தெரியுமா? சாப்பிட்டா வெட்கம், சரியா? சாப்பிடாட்டி பசி. உள்ள போய் பார்த்தா அவர் அட ராட்சசியே. சரி, இதுதான் சான்ஸுக்கு சாப்பிட்டாலும் நாளைக்கு காலைல கண்டுபிடிச்சிருவா. அந்த சாப்பாடு சாப்பிடாம வேற ஏதாவது எங்கேயாவது இருக்கா கள்ளத்தனமா சூடாக்கி சாப்பிட்டு கமுக்குன்னு இருக்கிறதுக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்பளம்னு கிடக்குது. 3 நாளைக்கு முதல்லயே வீச வேண்டியது. இந்த உணர்வு இருக்குதா பிரதர்ஸுக்கு? சவுடால் விட்டாச்சு, ஆனா இப்ப பசி வேற வந்துருச்சு. இப்ப அந்த சாப்பாடை சாப்பிடவும் ஒரு மாதிரி. ஆனா ஃப்ரிட்ஜ திறக்கிறீங்க நீங்க, உள்ள பார்த்தா ஒன்னும் இல்லை. என்ன சொல்லுவீங்க? நான் சொல்ல என்னன்ட்டு சொன்னியும் பிடிச்ச ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்கு சொல்லுவீங்களா இல்லையா? ஹலோ, புரியுதா இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு? இந்த சாப்பாடு போய் இயேசுவும் ஏற்கனவே கோவத்திலையும் அப்செட்லையும் சாப்பாடு வேணான்ட்டு இப்ப பெத்தானியா வந்து ஏறி இறங்கி இப்ப இங்க வரும்போது பசி உண்டாயிடுச்சு. அத்தியமாரத்தை பார்த்துட்டா கேட்ட வந்து கனி எதிர்பார்க்கிறான். ஆனா தெளிவாக சொல்லுகிறது 13வது வசனம். சரியா? திருப்பி வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க. ஏதாகிலும் பழம் எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது காயாவது இருந்தா கடிச்சிட்டு போலாமேன்னு தான். ஏன் தெரியுமா? வாசிங்க. அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றை காணவில்லை. அத்திப்பழ காலம் அல்ல. இங்க பாருங்க, போனது நாங்களா இருந்தா பரவாயில்ல, போனது இயேசு. அவர் ஒரு யூதர். அவருக்கு அத்திமர சீசன் எப்பன்னு தெரியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியாதா இந்த காலத்துல அத்திப்பழம் இல்லை என்று? தெரியும். தெரிந்தும் போனார். என்னத்துக்கு போனார்? அத்திப்பழம் எதிர்பார்த்து போகல. ஏதாகிலும் கிடைக்குமா ஒரு காயாவது. அப்போ அவர் அந்த கோவத்துல தானே போறான். பசங்க எல்லாம் பின்னால வரான். ஐயோ, அந்த 12 பேர் நிலைமை தெரியுமா என்னன்னு? பாவங்க, பாஸ்டர் சாப்பிடலன்னா இவங்க சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மார்த்தாள் வந்து சாப்பிட வாங்கோ. ஏசு சொல்ல சாப்பாடெல்லாம் தேவையில்லை. அப்ப சிக்னல் கொடுக்குது பேதுருக்கிட்ட. எனக்குதான் நானும் பாஸ்டர் மார்க்கு அசிஸ்டண்டா இருந்து எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? சரியா? அருமையான ஒரு ஊழியக்காரர் இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார், பாஸ்டர் மேல்கம் குணவர்தன் என்று சொல்லி என்னை ஊழியத்துக்கு கொண்டு போவார். நான் போவேன் அவருக்கு அசிஸ்டண்டாக, மொழிபெயர்க்க, கிட்டார் வாசிக்க. எனக்கு பசிக்கும். அவர் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன். எல்லா ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடணும். நடந்து பஸ்ல போய் நடந்து எல்லாம் போயிட்டு அங்க போகணும்னு அவசரம். சாப்பிட்டு அப்புறம் இன்னும் ஆராதனைக்கு 2 மணித்தியால இருக்குது. சாப்பிட்டு அசுரார் நோ எல்லாம் பிறகுதான் என்கிட்ட கேட்பாங்க அந்த ஆன்டி வந்து, தம்பி நீங்க சாப்பிடணும். ஏன் தெரியுமா? தலை சாப்பிடாம நம்ம எப்படி சாப்பிடுறது? விளங்குதா? அத நோ நோ ஐ ஈட் லேட்டர் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? பரிதாபமா இவருக்கு கேட்க. அப்ப இந்த மனவருக்கு நோ சுரேஷ் யூ கேன் ஈட்னு சொல்லுவாரான்னு பாக்க. அப்ப நான் சொல்லுவேன் நோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்ப்பேன். இவர் பாட்டுக்கு கர்த்தரோடு பேசிக்கொண்டிருப்பார். எலி காயுதுன்னு. சரி, அதெல்லாம் தேவையில்லை. சரியா? இப்போ 12 பேரும் அவனுங்களும் பட்டுங்க வராங்க. ஆனா அவனுங்க சத்தமா எதுவும் பேசல. ஏன் தெரியுமா? பொஸ், அந்த பொஸ்னா உங்களோட குப்பை பொஸ் இல்ல, பொஸ் லீடர் கோபத்துல தான் இருக்கார். கேட்கறதுக்குலாம் எரிஞ்சு விடுதா, எல்லாம் பேசாம போறாங்க. அவர் கிட்டு 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 அத்தி மரத்துக்கிட்ட போறான். அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு
இவர் சத்தமாக பேசவில்லை. இவர் அந்த மரத்தை திட்டுகிறார். அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிற அந்த கணவன், தனியம் பிடிச்ச நாசமா போன ஃப்ரிட்ஜுன்னு அதை ஏசுறாரே, அது போல இதெல்லாம் ஒரு மரம், எவனுமே உன் கனியை பூசிக்க மாட்டாண்டி என்று அந்த மரத்துக்கு சொன்னார். அது இவர்களுக்கெல்லாம் கேட்க சொல்லவில்லை, ஆனா இவர்கள் ஒட்டு கேட்டார்கள். எப்படி தெரியுமா? வசனத்தை பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். விளங்குதா? அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். என்ன அர்த்தம்? கேட்க சொல்லவில்லை. இப்போ இயேசு பிரசங்கித்த பொழுது அதை சீஷர்கள் கேட்டார்கள் என்று இருக்கிறதா? இல்லையே. இது அவர்கள் கேட்க சொன்னதல்ல, அவர் முணுமுணுத்து திட்டியது. இயேசு அந்த நம்ம இயேசு படங்கள்ல பாக்குற மாதிரி, அத்திமரமே இனிமேல் ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் புசிப்பதில்லை, அப்படியா பேசியிருப்பா? இயேசு திட்டுறான். அதை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு மத்த என்ன என்ன சாப்பிக்கிறான், அவன் உருவாக்கிட்டான் தியரி ஒண்ணு. சாப்பிக்கிறான் போறான் பாருங்க. இயேசுட மூட். இயேசு போறான். 15 அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு. இப்ப விளங்குதா? ஹலோ, இப்ப விளங்குதா சீன்? முதல் நாள் வந்து பார்த்தாரு, எல்லாம் மேச கீசெல்லாம் கிடக்குது, இவங்க எல்லாம் இல்ல. பட் ராஸ்களுங்க வர்றேன்டி நாளைக்கு, நாளைக்கு வந்து இன்னொரு கிழமை தான் நான் இருக்க போறேன், அதுக்கு முதல் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு அப்செட்ல போவோம் பெத்தனிக்கு அப்படின்னு போறான். இவனுங்களுக்கு விளங்குதுல ஏன் அப்செட்டா இருக்கிறாரு? பொதுவா பேதுரு கிட்ட தானே அப்செட் ஆகுவார். கொர்நேலியு கேட்டிருப்பான், பேதுரு யூ சம்திங் என்னன்னே தெரியல. பெத்தனிக்கு போயாச்சு, சாப்பிடுறாரு இல்ல, ராத்திரியும் சாப்பிடுறாரு இல்ல, அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிடுறாரு இல்ல. இவங்களுக்கும் அப்செட். இப்ப விளங்குதா கதை உங்களுக்கு? சரியா? எதுவும் சபிக்கவில்லை. இப்போ நமக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை அவர் படைத்தார். இந்த உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்காக வந்து மரித்தார். ஆனால் இன்றைக்கு இப்போ லேட்டஸ்டாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிரான்சில், இங்கிலாந்தில், நிறைய நாடுகளில் தன்னின சேர்க்கை திருமணங்களை ஆதரிக்கிறதா நிராகரிக்கிறதா என்று வாக்கெடுத்துக்கொண்டு தடுமாறிக்கொண்டு திரிகிறார்கள். ஆண்டவருக்கு எப்படி ஒரு எரிச்சல் இருக்கும்? அந்த தேவாலயத்தை பார்க்கும் போது அவருக்கு வந்த அந்த எரிச்சல் இன்றைக்கு அவருக்கு இந்த பூமியை பார்க்கும் போது இருக்காதா என்ன? அந்த நேரத்திலே அவர் அத்தி மரமாக நினைக்கிற நம்மிடத்திலே ஆறுதலை எதிர்பார்க்கிறார். புரியுதா? அவருக்கு ஆறுதலாய், அவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள் அவருடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவ ஜனங்கள். ஆகவே நம்மிடத்துல கனி இல்லை என்றால், நாம் சொன்னால் இது கனி தருகிற சீசன் அல்ல ஆண்டவரே, எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை சீசன், இன்னும் ஒரு 3 மாதத்தில் வாரம் கனி தருகிறேன் சொல்ல முடியுமா? கர்த்தாவே, நான் அந்த என்னிடத்துல கடன் வாங்கி அவன் திருப்பி கொடுக்கவில்லை என்று அவனை போட்டு தள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற காலம் ஐயா இது. இந்த நாட்களில் என்னிடத்திலே கனி எதிர்பார்க்காதேயும். சரியா? அப்படித்தானே சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கனியை எதிர்பார்க்க வேண்டாம், டிசம்பர் மாதத்துக்கு வரும். ஆண்டவர் நம்மிடத்திலே காலம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் நம்மிடத்திலே எந்த நேரமும் கனி எதிர்பார்க்கிறார். இதுதான் அந்த அத்திமரத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்வது. சரி, நீண்ட பாடத்தையே இப்பொழுது நடத்தி விட்டேன். அதற்காக இத்தனை மரங்கள் தான் இருக்கின்றன என்று நினைக்காதீர்கள். எத்தனை மரங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு மரங்களை பற்றி பொதுவாக சில விஷயங்கள் சொன்னேன். அதற்கு பிறகு நீதிமான் மனையை போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று அதை விளங்கப்படுத்தினேன். ஒலிவ மரமாய் இருப்பதும் அத்தி மரமாய் இருப்பதும் எப்படி என்று உங்களுக்கு காண்பித்தேன். ஆகவே இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு எங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்களை குறித்த பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை அவர் வைப்பதற்கு காரணம் உங்கள் மேல் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையை ஈடு செய்கின்ற வண்ணமாக அவருக்கு முன்பாக பனை மரமாக, கேதுரு மரமாக, ஒலிவ மரமாக, அத்தி மரமாக இருந்து
நீங்களும் செழித்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.